இன்றைக்கி நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டம்மி டக் அது அப்டாமினோப்ளாஸ்டி அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக பெண்கள் ஆஃப்டர் ஃபியூ டெலிவரிஸ் அண்ட் ப்ரெக்னென்சி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு அவங்களுக்கு பெருசாகவே இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து என்ன நீங்கள் இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, அந்த மாதிரி திருப்பி ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்களா, அந்த மாதிரி எம்பாரசிங் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்காக தான் இந்த அப்டாமினோப்ளாஸ்டி ஒரு டம்மி டக் ப்ரொசீஜர் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த டம்மி டக் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற எக்ஸஸ் ஸ்கின்னை ட்ரிம் பண்ணி ப்ளஸ் நம்ம சிக்ஸ் பேக் மசிலில் வந்து நம்ம லூஸாக இருக்கிற மசில் தட் இஸ் செப்பரேட் ஆன மசில் பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ரெக்னென்சிஸ் அண்ட் இதனால் செப்பரேட் ஆன மசில்ஸை டைட்டன் பண்ணி அண்ட் சைடில் இருக்க ஃபேட்டெல்லாம் வந்து 3 டைமென்ஷனாக ஸ்கல்ப் பண்ணி உங்கள் ஆப்டமென்னை மலையபடி ஃப்ளாட்டாக நல்லா ட்ரிம்மாக வைக்கிறது தான் இந்த டம்மி டக்குன்ற ஒரு ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு இந்த டம்மி டக் ப்ரொசீஜர் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஏன் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸஸ் ஃபேட் இருக்கனால நம்ம டம்மி வந்து ப்ரொட்ரூடிங்காக இருக்கலாம். இன்னொன்று வந்து போஸ்ட் ப்ரெக்னென்சி மல்டிபிள் டெலிவரிஸ் அண்ட் சம்டைம்ஸ் சிங்கிள் ப்ரெக்னென்சி வித் பிக் பேபி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டமென் வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது நம்ம வயிற்றில் இருக்க மசிலும் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த சிக்ஸ் பேக் மசில்னு சொல்லிட்டு 2 ரெக்டஸ் மசில் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்ட்ரெச் ஆகி சம்டைம்ஸ் இட் வில் ஸ்ப்ளிட் இன் த மிடில். ஸோ இந்த ஸ்ப்ளிட் இந்த மிடில் பண்ணுறதுனால வந்து நம்ம அது ப்ளஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் சரியில்லாதனால நம்ம எக்ஸசைஸ் நம்ம ஆப்டமென் மசில்ஸ்லாம் செய்யாததுனால திஸ் மசில் வில் பி ஆல்வேஸ் தின் அண்ட் வில் பி ஸ்ப்ளிட்டிங் அண்ட் நம்ம வயிற்றில் இருக்க கண்டென்ட்ஸ் ஆர்கன்ஸ்லாம் வந்து சம்டைம்ஸ் புஷ் பண்ணுறதுனால நமக்கு வந்து டம்மி வந்து ரொம்ப பெருசாக ஃப்ளாபியாக இருக்கிற மாதிரி ஆல்வேஸ் லுக்கிங் ப்ரெக்னென்ட் மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து டைவெரிஃபிகேஷன் ஆஃப் ரெக்டைன்னு சொல்லுவாங்க. ஆர் சம்டைம்ஸ் வந்து நம்ம சிசேரியன் இன்சிஷன்லேருந்து அந்த இன்சிஷன் வந்து சம்டைம்ஸ் வீக்கனாக இருக்கும்போது நம்ம நிறைய ப்ரெஷர் கொடுக்கும்போது இன்ட்ராஅப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக சம்டைம்ஸ் வந்து அப்டமென் ஆர்கன்ஸ் வந்து புஷ் பண்ணிட்டு வரதுனால ஹெர்னியா ஃபார்ம் ஆகலாம். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டைவெரிஃபிகேஷன் ரெக்டை ஆர் சம்டைம்ஸ் ஹெர்னியாவும் இருக்கலாம் ஆர் இண்டிவிஜுவலி போத் கேன் ப்ரெசென்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து அப்டாமினோப்ளாஸ்டியில் எக்ஸஸ் ஸ்கின் ப்ளஸ் தட் மசில் கரெக்ஷன் சம்டைம்ஸ் ஹெர்னியா கரெக்ஷன் அண்ட் எக்ஸஸ் ஃபேட் அந்த சைடை கூட கரெக்ட் பண்ணுறது தான் இந்த டம்மி டக் ப்ரொசீஜர். இன்னொரு காரணம் வை எக்ஸஸ் ஃபேட் இந்த அப்டமென் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம சாப்பிடும்போது ஒன் இஸ் அன்ஹெல்தி கார்போஹைட்ரேட்ஸ் தட் இஸ் நிறையா சுகர் தட் இஸ் மாவு சத்து உள்ள ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிட்றதுனாலையும் அண்ட் இன்அடிக்குவேட் எக்ஸசைஸ் தட் இஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைவாக எஸ்பெஷலி ஃபார் த ஆப்டமென் நாட் ஜஸ்ட் ஃபார் யர் லெக்ஸ் பட் ஃபார் ஆப்டமென்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கனால. ஸோ வாட் எவர் கேலரிஸ் வி டேக் அது வந்து நம்ம பேர்ன் பண்ணாமல் எக்ஸஸ் கேலரி இருக்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லாட் ஆஃப் சுகர் வந்து ஃபஸ்ட் லிவரில் போகும். ஸோ லிவர் லோட் ஃபுல்லானதுக்கப்புறம் தென் இட் கோஸ் டு இன்ட்ராஅப்டாமினல் ஃபேட் நம்ம ஒவ்வொரு ஆர்கனுக்கும் சுற்றி இருக்கிற ஃபேட்டில் போய் டெபாசிட் ஆகும். அதுக்கப்புறம் அதுவும் அந்த எக்ஸ்டென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெளியே இருக்கிற ஃபேட்லாம் வந்து இங்கே ஆப்டமென் தைஸ் ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ரீசன். ஸோ some people வந்து even with good exercise good nutrition sometimes வந்து abdomen வந்து flabby-ஆ இருக்கும் because the muscle is diverification of recti because of the pregnancies and repeated deliveries. ஸோ இவங்களுக்கு வந்து there is no other choice other than to go for this procedure surgically. சில லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஃபேட் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ரொட்ரூடட் பெல்லியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டம்மி டக் ப்ரொசீஜர் பண்ணாலும் வந்து வெளியே இருக்க ஃபேட் கம்மியாக இருக்கனால they won't get good results. ஸோ அவங்களுக்கு வந்து we recommend 2 procedures. One is to go with the liposuction, take off the excess fat and then get their exercise better and then exercise பண்ண intra-abdominal fat குறைய then we recommend the excess skin and the muscle trimming to be done as a second procedure, that is the tummy tuck. So இந்த tummy tuck procedure வந்து என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா again we will do a basic blood test and we will do an ultrasound of the abdomen. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் மசில்ஸ் எப்படி இருக்குது, ஏதாவது ஹெர்னியாஸ் அது இருக்குதா, இதெல்லாம் வந்து நாங்கள் கிளினிக்கலி செக் பண்ணுவோம் ப்ளஸ் அல்ட்ராசவுண்ட்லேயும் இட் வில் ஷோ. அது மட்டும் இல்லாமல் பேசிக் blood test required for the அனஸ்தீஷியாக்காக நாங்கள் அதுவும் பண்ணிவிட்டு வீல் ப்ரிப்பேர் யூ ஃபார் சர்ஜரி. ஸோ திஸ் சர்ஜரி பண்ணும்போது ஸ்கார் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக்னி லைன் ஸ்கார் ஆர் திஸ் பேண்டி ஜஸ்ட் அபவ் பிலோ த வேஸ்ட் லைனில் ஒரு ஸ்கார் இருக்கும். ஸோ இட் வில் ஹைட் அவே வென் யூ வேர் யர் டாரி ஆர் ஈவன் வென் யூ கேன் ஈவன் வேர் யர் லோ ஹிப் சாரி. அப்போ வந்து இந்த ஸ்கார் தெரியாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி எக்ஸாக்ட்லி லைக் யூ சிசேரியன் ஸ்கார் பட் a little extension on the side. So eventually the scar will fade out later and it will hide. Or sometimes some people get scar பெருசாகிறதுக்கு that we can treat by small injections, that scar will become okay. But there is no scarless surgery for this, but this scar has to be there in the bikini line. So இந்த procedure வந்து என்ன anesthesia அப்படின்னு பார்த்தீங்கன்னா either general anesthesia where you put a tube because it's a major surgery where your muscles have to be relaxed அதனால so major anesthesia like a general anesthesia or a spinal anesthesia or epidural anesthesia which I give a small injection at the back which can be
done. So in the procedure it will normally take about 2 to 3 hours. In the post-op recovery, we will give you all the instructions like how to walk, how to eat and everything. In the procedure nalla enna complications varum appdin pathina ஒன்று நான் முன்னாடி சொன்ன மாதிரி swelling. Any surgery there will be lot of swelling and bruising, which will always settle down 2 to 3 weeks. It will minimum take 2 to 3 weeks to settle down completely. Post surgery we will normally keep a drain for this procedure, that is excess of the serum of fluid collection எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு drain ஒரு incision siteல வைப்போம், which will be taken on within the next 24 hours. We will remove the drain as well. So that other than this complications என்னன்னு பார்த்தீங்கன்னா as usual infection very rare, but if you're done if you're unhygienic or if it's an unhygienic surrounding, you might likely to get an infection. மற்றபடி it's like a serum of small collection or a small suture line necrosis, இந்த மாதிரி minor complications தான். But otherwise this procedure, if you see, only your skin, muscle repair is done externally. We will not be cutting your muscle or anything, just your skin and your fat will be mobilized and your muscle will be repaired. மற்றபடி intra-abdominal எந்த கண்டென்ட்டும் போக மாட்டோம். So if you have a hernia, during the same procedure we can reduce your hernia, we can put a mesh to reinforce your muscle abdomen layer, and then we can do the same procedure. The recovery for this procedure pathina, it will minimum take 3 to 4 weeks, and after 3 to 4 weeks you can resume your normal activity. You can start driving your car, you can start going to work, and also adukapro 3 to 4 weeks kapro you can start even minor workout like your shoulder or your legs, and then slowly start into your abdomen workout, because நாங்கள் muscle tighten பண்ணும்போது அந்த stitch heal ஆகிறதுக்கு minimum 4 weeks. So after that you can start doing your muscle workout and abdomen workout. The most important thing after this surgery is we will tell you instructions like how you should avoid straining anything, intra-abdominal pressure increase பண்ணுற anything like a frequent cough or constipation or lifting heavy weights, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு it's very necessary for a proper healing. இந்த tummy tuck procedure யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the one who has already finished their family, that is who is not planning for any more pregnancies, because திருப்பி நம்ம pregnancy நீங்கள் planning for a pregnancy, that whatever surgery effect பண்ணதெல்லாம் it's going to be waste. So அதனால் whoever has finished their family, and also if somebody is worried about their scar, then this is not the procedure for them. So there will be a scar on your bikini line and also around your umbilicus, which will create same umbilicus but it's repositioned somewhere. So a small scar which will eventually be hidden in the umbilicus. முன்னாடி தெரியாது. So if you're worried about your scar or if you're not finished your family, this is not the procedure for you. இப்போ சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி ஃபேட் அக்யூமுலேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறையா பண்ணுவீங்க. எஸ்பெஷலி நியூட்ரிஷன் வைஸ் யூ ஹேவ் டு மேக் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அன்ஹெல்தி கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ரெடியூஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெடியூஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கனால உங்களுக்கு திருப்பி நம்ம ஃபேட் அக்யூமுலேஷன் வரதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ அதனால் ஆஃப்டர் த ப்ரொசீஜர் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ சேஞ்ச் யூர் லைஃப் ஸ்டைல் அண்ட் யூ ஃபாலோ த குட் நியூட்ரிஷன், குட் டயட் டு மெயின்டைன் த சேம் ரிசல்ட்ஸ் ஃபார் எவர். இன்றைக்கி நம்ம டம்மி டக் ப்ரொசீஜர்ஸ் பற்றி என்னென்ன இண்டிகேஷன்ஸ், அதெல்லாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம். மீண்டும் நாளை வேறு ஒரு டாப்பிக்கில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.